வணக்கம். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்தியா குடியரசு தின விழா. மென்மேலும் இந்தியா சிறப்படைய நாம் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு, 8 ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறோம். இன்னைக்கு யோகம் கரணம் திதி சிறப்பாக இல்லை என்பதனால், அதாவது பிரதமை, அதனால் அதாவது பாட்டுமை வருமானம் அமாவாசைக்கு அல்லது பௌர்ணமிக்கு அடுத்த நாளுங்கிறது சிறப்பாக இருக்காது. அதனால் இப்போ சொல்கிறோம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற அலட்டல் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். பரணிக்கு தொல்லை குறைவு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடுறது முக்கியம், அல்லது பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் கருடனே போற்றி இந்த மந்திரம் 3 நட்சத்திரக்காரர்கள் மனசுலையும் ஓடணும். அனுகூலமான எண் 5, தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, தயவு செய்து படித்து பாருங்க. வெண்முரசு 26 புத்தகம், ஏதாவது ஒரு பகுதியை ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்க. புரியுது புரியலங்கிறது ரெண்டாவது, புரியும், ரொம்ப எளிதாக தான் இருக்கு. ஏழைகளுக்கு வெள்ளை துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு, அதுல ஒன்று உங்களுது. சூப்பர். நன்றி சொல்றதுக்காக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் ஏற்றுங்க. சூப்பரான நாள். திருஷ்டிக்காக மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் புலோமை தேவியே போற்றி. அனுகூலமான எண் 5, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க. நாங்கள் ஒரு மந்திரம் சொல்லியிருப்போம், அதை சூரியனை பார்த்து சொல்லுங்க. கூடவே தயவு செய்து சுந்தரர் தேவாரம்னு கூகுளில் போடுங்க. சுந்தரர் தேவாரம், அதாவது சுந்தரர் சமயக்குறவர்கள் 4, திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். இந்த 4 பேரும் மிகுந்த ஆற்றல் உள்ள சிவபக்தர்கள். இதில் சுந்தரர் பாட்டு பாடுனது நிறைய இருக்கு சிவபெருமானை பற்றி. அதில் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி அல்லது கோயிலில் போய் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க, நல்லது. அதனால உங்களுக்கு திருஷ்டி குறையும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு திருஷ்டி இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். இன்னைக்கு 4 ராசிகள் தான் நல்ல நாள், அதுல ஒன்று உங்களுது. எனவே திருஷ்டி அதிகமாக இருக்கும். திருஷ்டிக்கு வலு உண்டா? நிச்சயமா உண்டு. ஆமா. எனவே இந்த பிரார்த்தனையை செய்து விடுங்கள், அது நல்லது. சுந்தரர் தேவாரம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா அத்தா, இப்படி ஆரம்பிக்குது சுந்தரருடைய முதல் பாட்டு. அதையாவது படிச்சு மனப்பாடம் பண்ணி சிவன் கோயிலில் போய் சொல்லணும், அது முக்கியம். சுந்தரர் பிறந்த இடம் திருநாவலூர். அது எங்க இருக்கு? விழுப்புரம் பக்கத்துல கெடிலம் அப்படிங்கிற நதிக்கரை ஓரத்தில் இருக்கு திருநாவலூர். முடிஞ்சா போயிட்டு வாங்க. திருநாவலூர் சுக்கிரன் பரிகார தலம். அது சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா கல்யாண வாழ்க்கை சிரமமா இருக்கும். அப்போ சுக்கிர தோஷ பரிகார தலம் எதுன்னு கேட்டா திருநாவலூர் சிவன் கோயில், விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு. ஸ்ரீரங்கம் 1, கும்பகோணம் அருகிலே இருக்கிற கஞ்சனூர் 1, திருநாவலூர் 1. இந்த 3 தான் சுக்கிர பகவானுக்கான வழிபாட்டு தலங்கள், ரொம்ப வலுவான வழிபாட்டு தலங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பா சுந்தரருடைய தேவாரம். நீங்க ஒன்றும் இல்லை, கூகுளில் சுந்தரர் தேவாரம்னு போடுங்க, ஏகப்பட்ட சிவன் பாட்டு வரும், படிச்சு பாருங்க. கொஞ்சம் நிதானமாக படித்தா புரியும், படிங்க, நல்லது. நிச்சயமாக நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். சுந்தரர் தான் சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிடிச்சவர் இந்த 4 பேர்லேயே. அதனால சுந்தரருக்கு எல்லா வேலையும் செய்வார், தூது போவார். நீங்க சுந்தரரோட வாழ்க்கை வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா சிவன் இவ்வளவு பணிவான வேலைக்காரனாக சுந்தரருக்கு இருந்திருக்கிறார் என்பது தெரியும். படிச்சு பாருங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம். 3 ராசிக்காரர்களுக்கும் வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் அசுர குருவே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. பேச்சிலே நிதானம். நல்ல நாளாக இல்லை. அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு. காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, தயவு செய்து படிச்சு பாருங்க. வெண்முரசு 26 புத்தகம், ஏதாவது ஒரு பகுதியை ஒரு அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. புரியுது புரியலங்கிறது ரெண்டாவது, புரியும், ரொம்ப எளிதாக தான் இருக்கு.
ஏழைகளுக்கு வெள்ளை துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற சிக்கல்கள், பதட்டம், தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறது. சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு தோத்து போக வாய்ப்பு இருக்கு. தப்பிக்கலாம். மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் பார்கவியே போற்றி, பார்கவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 4, வடக்கு வெள்ளை. காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, தயவு செய்து படிச்சு பாருங்க. வெண்முரசு 26 புத்தகம், ஏதாவது ஒரு பகுதியை ஒரு அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. புரியுது புரியலங்கிறது ரெண்டாவது, புரியும், ரொம்ப எளிதாக தான் இருக்கு. ஏழைகளுக்கு வெள்ளை துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. பூரம் நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. பூரத்தினுடைய தலைவர் சுக்கிரன். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் போட வேண்டியது முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அக்னீஸ்வரரே போற்றி, அக்னீஸ்வரரே போற்றி. சுக்கிரன் வழிபட்ட ஈஸ்வரன் அக்னீஸ்வரன், நல்லது. அனுகூலமான எண் 3, வடக்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, தயவு செய்து படிச்சு பாருங்க. வெண்முரசு 26 புத்தகம், ஏதாவது ஒரு பகுதியை ஒரு அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. புரியுது புரியலங்கிறது ரெண்டாவது, புரியும், ரொம்ப எளிதாக தான் இருக்கு. ஏழைகளுக்கு வெள்ளை துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. தேவையற்ற சிக்கல்கள் வருகின்றன. தப்பிச்சுக்கலாம். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. அனுகூலமான எண் 3, கிழக்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு கோயிலில் தீபம் போடுங்க, தீபம் ஏத்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. தயவு செய்து மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க. மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க. குறிப்பா மொச்சை கொட்டை வேக வைத்து தருவது நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, உங்க ராசிக்கு தலைவரும் கிழமைக்கு தலைவரும் சுக்கிரன் தான். ஆனா இன்னைக்கு நாள் சிறப்பா இல்ல. வீண் செலவு, வீண் கவலை இருக்கிறது. எனவே பண விஷயத்தில் ஜாக்கிரதை, நிதானம், வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி. அனுகூலமான எண் 4, தெற்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு கோயிலில் தீபம் போடுங்க, தீபம் ஏத்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. தயவு செய்து மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க. மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க. குறிப்பா மொச்சை கொட்டை வேக வைத்து தருவது நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு. அதுல ஒன்று உங்களுது. வெற்றி அதிகம், சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதம், நல்லது. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருஷ்டியை குறைக்கிறதுக்காக ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிருங்க. நாங்கள் ஒரு மந்திரம் சொல்லியிருப்போம், அதை சூரியனை பார்த்து சொல்லுங்க. கூடவே தயவு செய்து சுந்தரர் தேவாரம்னு கூகுளில் போடுங்க. சுந்தரர் தேவாரம், அதாவது சுந்தரர் சமயக்குறவர்கள் 4, திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். இந்த 4 பேரும் மிகுந்த ஆற்றல் உள்ள சிவபக்தர்கள். இதில் சுந்தரர் பாட்டு பாடுனது நிறைய இருக்கு சிவபெருமானை பற்றி. அதில் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி அல்லது கோயிலில் போய் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க, நல்லது. அதனால உங்களுக்கு திருஷ்டி குறையும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு திருஷ்டி இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். இன்னைக்கு 4 ராசிகள் தான் நல்ல நாள், அதில் ஒன்று உங்களுது. எனவே திருஷ்டி அதிகமாக இருக்கும். திருஷ்டிக்கு வலு உண்டா? நிச்சயமா உண்டு. ஆமாம். எனவே இந்த பிரார்த்தனையை செய்து விடுங்கள், அது நல்லது. சுந்தரர் தேவாரம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா அத்தா, இப்படி ஆரம்பிக்குது சுந்தரருடைய முதல் பாட்டு. அதையாவது படிச்சு மனப்பாடம் பண்ணி சிவன் கோயிலில் போய் சொல்லணும், அது முக்கியம்.
சுந்தரர் பிறந்த இடம் வந்து திருநாவலூர். அது எங்க இருக்கு? விழுப்புரம் பக்கத்துல கெடிலம் அப்படிங்கிற நதிக்கரை ஓரத்தில் இருக்கு. திருநாவலூர் முடிஞ்சா போயிட்டு வாங்க. திருநாவலூர் சுக்கிரன் பரிகார தலம். அது சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா கல்யாண வாழ்க்கை சிரமமா இருக்கும். அப்போ சுக்கிர தோஷ பரிகார தலம் எதுன்னு கேட்டா திருநாவலூர் சிவன் கோயில் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு. ஸ்ரீரங்கம் ஒன்று, கும்பகோணம் அருகிலே இருக்கிற கஞ்சனூர் ஒன்று, திருநாவலூர் ஒன்று. இந்த 3 தான் சுக்கிர பகவானுக்கான வழிபாட்டு தலங்கள், ரொம்ப வலுவான வழிபாட்டு தலங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பா சுந்தரருடைய தேவாரம், நீங்க ஒன்றும் இல்லை, கூகுளில் சுந்தரர் தேவாரம்னு போடுங்க, ஏகப்பட்ட சிவன் பாட்டு வரும், படிச்சு பாருங்க. கொஞ்சம் நிதானமா படிச்சா புரியும். படிங்க, நல்லது. நிச்சயமாக நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். சுந்தரர் தான் சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிடிச்சவர் இந்த 4 பேர்லேயே. அதனால சுந்தரருக்கு எல்லா வேலையும் செய்வார், தூது போவார். நீங்க சுந்தரரோட வாழ்க்கை வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா சிவன் இவ்வளவு பணிவான வேலைக்காரனாக சுந்தரருக்கு இருந்திருக்கிறார் என்பது தெரியும். படிச்சு பாருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 1. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை செய்யறதுலே வம்பு வழக்கு வரும். வழிபாடு முக்கியம். ஓம் ஓம் வினதா தேவியே போற்றி, இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது, ஜாக்கிரதை. சந்திராஷ்டமம். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு கோயிலில் தீபம் போடுங்க, தீபம் ஏத்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. தயவு செய்து மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க. மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குறிப்பா மொச்சை கொட்டை வேக வைத்து தருவது நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரரே போற்றி. அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு கோயிலில் தீபம் போடுங்க, தீபம் ஏத்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. தயவு செய்து மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க. மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குறிப்பா மொச்சை கொட்டை வேக வைத்து தருவது நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க, சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், முன்னேற்றம் அதிகம், உயர்வு உண்டு. அப்புறம் என்ன, நல்லா இருக்கு. இன்னைக்கு 4 ராசிகள் தான் நல்லா இருக்கு, அதுல ஒன்று உங்களுது. வெற்றி. திருஷ்டியை குறைக்கிறதுக்கு மனசுல ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, கத்ருவே போற்றி. அனுகூலமான எண் 1 2 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க. நாங்கள் ஒரு மந்திரம் சொல்லியிருப்போம், அதை சூரியனை பார்த்து சொல்லுங்க. கூடவே தயவு செய்து சுந்தரர் தேவாரம்னு கூகுளில் போடுங்க. சுந்தரர் தேவாரம், அதாவது சுந்தரர் சமயக்குறவர்கள் 4 திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். இந்த 4 பேரும் மிகுந்த ஆற்றல் உள்ள சிவபக்தர்கள். இதில் சுந்தரர் பாட்டு பாடுனது நிறைய இருக்கு சிவபெருமானை பற்றி. அதில் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி அல்லது கோயிலில் போய் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க, நல்லது. அதனால உங்களுக்கு திருஷ்டி குறையும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு திருஷ்டி இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். இன்னைக்கு 4 ராசிகள் தான் நல்ல நாள், அதுல ஒன்று உங்களுது. எனவே திருஷ்டி அதிகமாக இருக்கும். திருஷ்டிக்கு வலு உண்டா? நிச்சயமா உண்டு. ஆமா, எனவே இந்த பிரார்த்தனையை செய்து விடுங்கள், அது நல்லது. சுந்தரர் தேவாரம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா அத்தா, இப்படி ஆரம்பிக்குது சுந்தரருடைய முதல் பாட்டு. அதையாவது படிச்சு மனப்பாடம் பண்ணி சிவன் கோயிலில் போய் சொல்லணும், அது முக்கியம். சுந்தரர் பிறந்த இடம் வந்து திருநாவலூர். அது எங்க இருக்கு? விழுப்புரம் பக்கத்துல கெடிலம் அப்படிங்கிற நதிக்கரை ஓரத்தில் இருக்கு திருநாவலூர். முடிஞ்சா போயிட்டு வாங்க. திருநாவலூர் சுக்கிரன் பரிகார தலம். அது சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா கல்யாண வாழ்க்கை சிரமமா இருக்கும். அப்போ
சுக்கிர தோஷ பரிகார தலம் எதுன்னு கேட்டா திருநாவலூர் சிவன் கோயில், விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு. ஸ்ரீரங்கம் ஒன்று, கும்பகோணம் அருகிலே இருக்கிற கஞ்சனூர் ஒன்று, திருநாவலூர் ஒன்று. இந்த 3 தான் சுக்கிர பகவானுக்கான வழிபாட்டு தலங்கள், ரொம்ப வலுவான வழிபாட்டு தலங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பா சுந்தரருடைய தேவாரம், நீங்க ஒன்றும் இல்லை, கூகுளில் சுந்தரர் தேவாரம்னு போடுங்க, ஏகப்பட்ட சிவன் பாட்டு வரும், படிச்சு பாருங்க. கொஞ்சம் நிதானமாக படிச்சா புரியும், படிங்க, நல்லது. நிச்சயமாக நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். சுந்தரர் தான் சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிடிச்சவர் இந்த 4 பேர்லேயே. அதனால சுந்தரருக்கு எல்லா வேலையும் செய்வார், தூது போவார். நீங்க சுந்தரரோட வாழ்க்கை வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா சிவன் இவ்வளவு பணிவான வேலைக்காரனாக சுந்தரருக்கு இருந்திருக்கிறார் என்பது தெரியும். படிச்சு பாருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 4 ராசிகளுக்கு நல்லா இருக்கு. அதுல ஒன்று உங்களுது பிரமாதம். வீண் சிரமம் இல்லை, கவலை இல்லை, நிதானம், வெற்றி எல்லாம் உண்டு, சந்தோஷம். அப்ப திருஷ்டி இருக்கும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் பிருகுவே போற்றி, பிருகுவே போற்றி, பீஷ்மரே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை, சிவப்பு. இன்று நல்ல நாள், சந்தோஷம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிருங்க. நாங்கள் ஒரு மந்திரம் சொல்லியிருப்போம், அதை சூரியனை பார்த்து சொல்லுங்க. கூடவே தயவு செய்து சுந்தரர் தேவாரம்னு கூகுளில் போடுங்க. சுந்தரர் தேவாரம், அதாவது சுந்தரர் சமயக்குறவர்கள் 4 திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். இந்த 4 பேரும் மிகுந்த ஆற்றல் உள்ள சிவபக்தர்கள். இதில் சுந்தரர் பாட்டு பாடுனது நிறைய இருக்கு சிவபெருமானை பற்றி. அதில் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி அல்லது கோயிலில் போய் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க, நல்லது. அதனால உங்களுக்கு திருஷ்டி குறையும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு திருஷ்டி இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். இன்னைக்கு 4 ராசிகள் தான் நல்ல நாள், அதுல ஒன்று உங்களுது. எனவே திருஷ்டி அதிகமாக இருக்கும். திருஷ்டிக்கு வலு உண்டா? நிச்சயமா உண்டு. ஆம். எனவே இந்த பிரார்த்தனையை செய்து விடுங்கள், அது நல்லது. சுந்தரர் தேவாரம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா அத்தா, இப்படி ஆரம்பிக்குது சுந்தரருடைய முதல் பாட்டு. அதையாவது படிச்சு மனப்பாடம் பண்ணி சிவன் கோயிலில் போய் சொல்லணும், அது முக்கியம். சுந்தரர் பிறந்த இடம் திருநாவலூர். அது எங்க இருக்கு? விழுப்புரம் பக்கத்தில் கெடிலம் அப்படிங்கிற நதிக்கரை ஓரத்தில் இருக்கு திருநாவலூர். முடிஞ்சா போயிட்டு வாங்க. திருநாவலூர் சுக்கிரன் பரிகார தலம். அது சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா கல்யாண வாழ்க்கை சிரமமா இருக்கும். அப்போ சுக்கிர தோஷ பரிகார தலம் எதுன்னு கேட்டா திருநாவலூர் சிவன் கோயில், விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு. ஸ்ரீரங்கம் ஒன்று, கும்பகோணம் அருகிலே இருக்கிற கஞ்சனூர் ஒன்று, திருநாவலூர் ஒன்று. இந்த 3 தான் சுக்கிர பகவானுக்கான வழிபாட்டு தலங்கள், ரொம்ப வலுவான வழிபாட்டு தலங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பா சுந்தரருடைய தேவாரம், நீங்க ஒன்றும் இல்லை, கூகுளில் சுந்தரர் தேவாரம்னு போடுங்க, ஏகப்பட்ட சிவன் பாட்டு வரும், படிச்சு பாருங்க. கொஞ்சம் நிதானமா படிச்சா புரியும், படிங்க, நல்லது. நிச்சயமாக நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். சுந்தரர் தான் சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிடிச்சவர் இந்த 4 பேர்லேயே. அதனால சுந்தரருக்கு எல்லா வேலையும் செய்வார், தூது போவார். நீங்க சுந்தரரோட வாழ்க்கை வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா சிவன் இவ்வளவு பணிவான வேலைக்காரனாக சுந்தரருக்கு இருந்திருக்கிறார் என்பது தெரியும். படிச்சு பாருங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.